பாருங்க புளியாங்காய் எப்படி சடையாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இது பாதி காய ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் இது கூங்காய் ஆகிடும். அதுக்கப்புறம் பழுத்துடும். இது பழுத்துட்டா வந்து அப்படியே இந்த ஓடி எடுத்துட்டு சின்ன கவுண்டர் பட்டில் சுகன்யா திருவிழா பார்த்து அது போல் அந்த ஓடி எடுத்துட்டு இந்த பழத்தை மட்டும் நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம். அப்போ இந்த மரத்துலலாம் ஏறி புளியாங்காய் உருக்குவோம், புளியாங்காய் பறிச்சிக்கிறோம், புளியாங்காய் பறித்து உப்பு பச்சை மிளகாய் நசுக்கி சாப்பிட்டுக்கிறோம். இப்போ இருக்கிற பசங்க சாப்பிடுங்களா? இல்லை எல்லாம் இதை பாருங்க என்ன சாப்பிடுங்க பாருங்க. எல்லாம் பசங்க தலைவரா இதெல்லாம் வந்து எங்கே இதுங்களாம் போய் இது பண்ண போகிறாங்க. அதெல்லாம் நம்மளோட சரி எங்களோட சரி நாங்கள் தான் அந்த வாழ்க்கையெல்லாம் வாங்கணும். இப்போ இதுங்கெல்லாம் வாழ தெரியும். இது என்ன தலைவரா? இது பேர் என்ன? இதை தான் நாங்கள் படிக்கும்போது எங்களுடைய பாட புத்தகத்திலே இருக்கும் அந்த பாட்டு. ரோட்டோரம் நின்று இருக்கும் செல்பாவர்க்கு நிழல் கொடுக்கும், ரோட்டோரம் நின்று இருக்கும் செல்பாவர்க்கு நிழல் கொடுக்கும், அடுப்புக்கு விறகாகும் குழம்பு வைக்க பழம் கொடுக்கும், என்ன மரண்டோய் அதுதான் என்ன மரண்டோய், என்ன மரண்டோய் அதுதான் என்ன மரண்டோய், ரோட்டோரம் நின்று இருக்கும் செல்பாவர்க்கு நிழல் கொடுக்கும், அடுப்புக்கு விறகாகும் குழம்பு வைக்க பழம் கொடுக்கும், என்ன மரண்டோய் அதுதான் என்ன மரண்டோய், புளிய மரண்டோய் அதுதான் புளிய மரண்டோய். வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கும் மருந்தாக இருக்கு மரம், வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கும் மருந்தாக இருக்கு மரம், தின்ன பழம் கொடுக்கும் தின்னாத காய் கொடுக்கும், என்ன மரண்டோய் அதுதான் என்ன மரண்டோய், என்ன மரண்டோய் அதுதான் என்ன மரண்டோய், வேப்ப மரண்டோய் அதுதான் வேப்ப மரண்டோய், வேப்ப மரண்டோய் அதுதான் வேப்ப மரண்டோய். இது போல பாட்டெலாம் நாங்கள் படிக்கும் போது வாத்தியாருங்க சொல்லி கொடுத்து நாங்கள் பாடுவோம். அதாவது வாத்தியார் கேள்வி கேட்குற மாதிரி பாட்டும் நாங்கள் பதில் சொல்கிற மாதிரி பாட்டும். இது புளிய மரம், வேப்ப மரம், தென்னை மரம், பனை மரம், இப்படி ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு பாட்டு பாடி காட்டினாங்க. அப்போ இப்போ இருக்கிற பசங்க வந்து கஞ்சா பாட்டிலு இதோட சரிங்க. இப்போ இருக்கிற தலைமுறை வந்து சரி கிடையாதுங்க. நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாரும் வாழணும். அதான் என் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்ற மாதிரியே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த பதிவு எல்லாமே. இது போல் புளிய மரம் சடையாக இருந்துச்சு. அப்போ ஊரில் எவ்வளோ புளிய மரம் இருந்துச்சு. இப்போ எல்லா மரத்தையும் வெட்டிட்டானுங்க. அதாவது பழம் தரும் மரங்களை எல்லாம் வெட்டி விட்டு பயம் தரும் மரங்களை நட்டு விட்டாங்க இந்த படுபாய் பசங்க. நம்ம விவசாயம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் பேசுகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்புறேன். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே பாருங்க நம்ம மச்சாமாங்க சாப்பிட்டுனே இருக்கிறாங்க. ஒருத்தர் ஆடு மேய்ச்சிக்கிறாரு, ஒருத்தர் இது பண்ணிக்கிறாரு.